ஃபெஸ்டிவல்ல கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வான வேடிக்கை விடுறீங்க, அந்த வான வேடிக்கை விடுமோ அந்த சத்தம் எவ்வளவு உயிர்களோட வலி அது கொஞ்சம் புரியணும். ஏன்னா திடீர்னு நல்லா தூங்கி இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் நீங்க யோசனை பண்ணிருக்கோம், எல்லா உயிருமே நல்லா தூங்கி இருக்குது. நைட்டு 12 மணிக்கு நீங்க வெடிக்கிறீங்க. அந்த வெடியை நீ வெடிக்கலன்னா ஏன் அந்த காலண்டரை மாத்தி வைக்க முடியாதா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த 300 நாள் மாத்தி ஓடாதா? நீ யோசிச்சு பாரு. கட்டாயம் எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்க போகுது. நீ அந்த வெடியை வெடிச்சு நீ அதை வெளிக்காட்டுற. நீ வெடியை வெடிச்சு வெளிக்காட்டும் போது எவ்வளவு உயிர் அந்த வலி கத்தத்துல அப்படியே இறந்து போய் அதுங்க கத்தி கதறி ஆர்ப்பாட்டத்தோட அந்த வாழ்க்கையை வாழ்ந்து. இதுக்கு யார் காரணம்? திரும்பும் இவங்கதான் காரணம். திரும்பும் அது அப்புறம் கொண்டாந்து உனக்கு விளைவா மாறும். இங்கதான் இதுதான் நடந்தது. எந்த உயிருக்கும் காயப்படுத்தாம வாழ முடியுமானா முடியாது. ஆனா நம்மளால எது முடியுமோ அதை செய்யணும். உண்மையா இல்லையா? உண்மைங்க. ஏன்னா நைட்டு இதை திடீர்னு பார்த்தா எல்லாரும் நைட்டு அது பயம் வந்துச்சு. இது இப்படி சத்தம் பார்த்தா நீங்க அது டப்பாசி வெடிக்கிறாங்க எல்லாம் மாட்டோம். இப்ப இதை நீங்க ஒரு நாள் பண்ணோமா அறியாமல பண்ண தெரியாம பண்ணணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்கணும். இதை எல்லாரும் இப்ப நீ செய்யறவனே நாளைக்கு சொல்லுவான் தெரியாம செஞ்சவன் சொல்லுவான். தெரியாம செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு செய்யும் போது தெரியுது சரியில்லைன்னு நினைச்சு நிறுத்துங்க. ஏன்னா இப்படி நம்ம பண்ண மாட்டதுனால தான் நம்மளால சரியான நன்மைக்குள்ளேயும் சரியான புரிதலுக்குள்ள நம்மளால போக முடியல. நம்ம சந்தோஷம்ன்ற பேர்ல நம்ம அறிவை இழக்கணும். விளையாட்டு உன்னை வேதனைக்குள்ளாக்குறது விளையாட்டு தான். அந்த விளையாட்டு நேரத்தையும் எல்லாத்தையும் அது எடுத்துக்குது. உங்க யாருக்குமே தெரியல. உன் எனர்ஜி லாஸ் பண்ணி உன் நேரத்தை அதை எடுத்து உன்னோட யங் வயசுல ஃபுல்லாவே விளையாடுறீங்க. விளையாட்டுலயே உன்னோட நீ எதை கத்துக்கணும், எதை தெரிஞ்சுக்கணும், எதை புரிஞ்சுக்கணுமோ அதை விளையாட்டுலயே தொலைங்க. அதுக்கப்புறம் நீ வாழ்க்கைக்குள்ள வர அது வேற நீ மாறும். உண்மைதானே? லைட்டான சூழல் ஏற்படுது. என்ன காரணம்? ஒரு விளையாட்டு தான். இப்ப நீங்க ஃபெஸ்டிவல் விளையாட்டு தான். உங்களுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. ஃபெஸ்டிவல் விளையாட்டு தான். இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து கும்பலா போய் விளையாட போறீங்க. நீ விளையாடத்துல சரியா வர முடியுமானா கும்பல் சேர்ந்தாலே பிரச்சனை வரும். உண்மைதானே? உண்மை. ஏன்னா நீங்க ஒத்துமையே இல்லையே. ஏன்னா உங்ககிட்ட அந்த அன்பே இல்லையே. அன்புல நீங்க கும்பல் சேர்ந்த ஒரு பிரச்சனை வரும். இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரத்துக்கும் ஒரு வலி வரத்துக்கும் ஒரு உயிர்கள் துன்பப்படுறதுக்கும் நம்ம செய்யற செயல் நடக்கும்னா அதுக்கு பேர் மகிழ்ச்சியா இருக்குமா?